அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் வீடியோ சதக் தம்பி சதுக்கை தெரு காயல்பட்டது. இப்பொழுது குத்துபா பெரிய பள்ளிவாசலிருந்து பேசுகிறேன். பள்ளிவாசலில் நிர்வாக குழு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த பள்ளிவாசல் சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது. கிபி 828 சுல்தான் முகமது கில்ஜி அவர்களால் இந்த பள்ளிவாசல் முதலாக கட்டப்பட்டது. அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களோடு அரபு நாட்டைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் வணிகம் புரிந்ததால் அந்த வணிக தொடர்பு வழியாக காயல்பட்டத்திற்குள் அவர்கள் நுழைந்தனர். ரசூலுல்லாஹ் அவர்கள் காலத்திலிருந்து 200 ஆண்டுகளுக்கு பின்பே இந்தியாவிற்கு இஸ்லாம் நுழைய ஆரம்பித்து விட்டது. முதலாக காயல்பட்டம் வழியாகவும் கேரளா வழியாகவும் இஸ்லாம் தோன்றியதாக சொல்வார்கள். இந்த பள்ளிவாசல் கிபி 828 முதல் கட்டப்பட்டது. அதன் பிறகு இரண்டாம் முறையாக 500 ஆண்டுகள் கழித்து சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்களால் புனரமைத்து கட்டப்பட்டது. அதன் பிறகு 2018 இந்த பள்ளி மீண்டும் விரிவுபடுத்துவதற்காக புனரமைக்கப்பட்டது. 2018 துவங்கிய பணிகள் சுமார் 7 வருட காலத்திற்கு பிறகு 2025 சென்ற மாதம் பிப்ரவரி 13ஆம் தேதி புதிதாக திறக்கப்பட்டது. பழைய கட்டுமானத்தினுடைய எதுவும் மாறாமல், பழைய கட்டுமானம் மாறாமல், பள்ளிவாசலுடைய பழைய கட்டுமானம் திராவிட கலையை சேர்ந்தது. சுல்தான் ஜமாலுத்தீன் அவர்கள் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. அந்த கட்டுமானத்தை எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதன் அருகாமையில் இருந்த இடத்தையும் சேர்த்து விரிவுபடுத்தி இந்த புதிய கட்டுமானம் கட்டப்பட்டது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய பணிகள் தொடர்ந்து நடைபெற அல்லாஹ் கிருபை செய்வானாகும். ஆமீன். அனைவரும் துஆ செய்யுங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. அன்பான யாசனல் சொந்தங்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. காயல்பட்டினம் பெரிய குத்துபா பள்ளி, அல் ஜாமியுல் கபீர். இந்த பள்ளிக்கு மற்றும் ஒரு பெயர் அல் ஜாமியுல் கபீர். அது மட்டுமல்ல, 1000 கால் தூண் பள்ளி என்ற சிறப்பாக அழைக்கப்படுகிறது. காயல்பட்டினம் என்று சொன்னாலே ஒரு இஸ்லாமிய பாரம்பரிய மிக்க ஊர், மிக சிறப்பான ஊர், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஊர். இந்த ஊருக்கு இஸ்லாம் எப்படி வந்தது? இந்த பள்ளி கிபி 842ஆம் ஆண்டு முகமது கல்ஜி என்பவரால் கட்டப்பட்ட பள்ளி. காயல்பட்டினம் பண்டைய காலகட்டத்தில் ஒரு துறைமுக நகரமாக விளங்கியது. பாண்டிய மன்னர் காலத்தில் இந்த பள்ளி திராவிட கலாச்சாரத்தை பறைசாற்றுகின்றது. திராவிடர்களின் கட்டிடக்கலையை இது உறுதிப்படுத்துகிறது. இந்த பள்ளியின் சிறப்பம்சமே திராவிடர்களின் கட்டிடக்கலை. இது கிபி 842ஆம் ஆண்டு முகமது கல்ஜி அவர் கட்டிய பள்ளிவாசல் இது. இந்த பள்ளியில் நம்ம பார்க்கும்போது தெரியும், பக்கத்தில் தூண்கள், 1000 தூண்கள். அதனால தான் இந்த பள்ளி 1000 கால் தூண் என்று சிறப்பு பெயரோடு அழைக்கப்படுகிறது. இது பெரிய பள்ளி என்று அழைக்கப்படுகிறது, அல் ஜாமியுல் கபீர் என்று அழைக்கப்படுகிறது. சரி, இந்த பள்ளியை 1336ஆம் ஆண்டு சுல்தான் சையது ஜமாலுதீன் அவர்கள் மீண்டும் கட்டுகிறார்கள்.
இந்த பள்ளி 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பள்ளி. மிக சிறப்பான பள்ளியாக இருக்கிறது, மிக பெரிய பள்ளி. இந்த பள்ளியை அந்த பழமை மாறக்கூடாது, அந்த பழமை மாறக்கூடாது என்பதற்காக தான் இப்போ இடித்து புதிய பள்ளியை கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த பள்ளியின் சிறப்பு, இந்த ஊரின் சிறப்பு, இந்த பள்ளியின் சிறப்பு இந்த ஊரின் சிறப்பாக இருக்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும்.